எந்த ஊருதுண்ணா? எந்த ஊருது? லோக்கல். பண்டிகையில் போட்டுருந்தீங்க போல். ரன்னிங் போச்சாண்ணா? என்ன ரேட்ண்ணா? 27 சொல்லிங்க. 27 கேட்கறது. வீட்டான ரேட்டுங்கெல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் வந்திருக்கு எல்லா வாரமே. எதுவுமே வந்து குறைவெல்லாம் இல்லை. பண்டை கழிஞ்சு குறையுன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் குறையாது கண்ணுக்குட்டியை பொறுத்த வரைக்கும். நான் வாங்கினவங்க அதே ரேட்டுக்கு தான் வந்து விற்பாங்க எப்பயுமே. ஸோ லாஸ்ட்டுக்கு வந்து யாருமே வந்து விற்றுட்டு போவாங்க. ஏதாச்சும் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டு காசு தேவை அந்த மாதிரி வேணுன்றவங்க மட்டும்தான் வந்து ஏதோ ஒரு ரேட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போவாங்க. மற்றபடிக்கெல்லாம் வந்து ரேட்டெல்லாம் வந்து குறையாது. இது வந்து பாருங்கள் பெரிய கணக்குட்டியாக வந்து இருக்குது. ஒரு 1.5 வருஷம் இருக்கும் கணக்குட்டி. இந்த மாட்டோட கணக்குட்டியாண்ணா? அதை இந்த மாட்டு தான். இந்த மாட்டு எந்த ஊருதுண்ணா இது? போடு. நம்ம இங்கே வேப்பனப்பள்ளி தானே. என்ன ரேட்ண்ணா கணக்குட்டி இது? 24 ரேட். 24 வந்து சொல்கிறாங்க. கணக்குட்டி வந்து வாங்கிட்டாங்க போல். நல்லா ஒரு கணக்குட்டி. ஆனால் வந்து பால் குடிக்கிற கணக்குட்டி தான். உடம்பு குறைஞ்சி மறுபடியும் வந்து ஏறிடும் கணக்குட்டியை பொறுத்த வரைக்கும். கணக்குட்டி வந்து வாங்கிட்டு போகிறீங்கன்னா பால் குடிக்கிற குட்டி நல்லா வந்து பில்லு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் வந்து வாங்கிட்டு போங்க. ஏன்னா உடம்பு குறையும் கணக்குட்டியை பொறுத்த வரைக்கும் பால் குடிக்கிற கணக்குட்டிகள்லாம். நாமளும் வந்து ஒன்று வாங்கிட்டு போனோம் 2 வாரத்துக்கு முன்னாடி. அது வந்து சரியான பாய்ச்சல். ஸோ வாங்கிட்டு போயிட்டு ஆனால் வந்து உடம்பு குறைஞ்சிச்சு. மறுபடியும் வந்து உடம்பு இப்போ லைட்டாக வந்து ஏறி இருக்குது. ஸோ நம்ம வந்து புதுசாக இதெல்லாம் வைக்கிறதுனால உடம்பு மறுபடியும் வந்து ஏறிடுச்சு. அது வந்து உங்களுக்கு தனியாக வந்து நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிற மாடு வந்து ஒரு நாளைக்கு வீடியோஸ் வந்து போடுறேன். நம்மக்கிட்டே வந்து 2 நாட்டு மாடு ஒரு சீ மாடு வந்து இருக்குது. இந்த கண்ணுக்குட்டி வந்து பாருங்கள் நல்லா உடம்பு இருக்குது. நல்லா வந்து பால் குடிச்சிட்டு இருக்குது. சின்ன தம்பி தான் வந்து பிடிச்சிட்டு இருக்கான். எந்த ஊருதுண்ணா இது? எகர்தம்பள்ளி. இது என்ன ரேட்ண்ணா இது? 22 22 வந்து சொல்லிட்டு இருக்காங்க கண்குட்டி. இது வந்து வளர்ப்புக்கு ஆகுமா என்னன்னு தெரியல. ஏன்னா வீடியோஸில் வந்து பார்க்குறது உங்களுக்கு வந்து நல்லா தான் தெரியும் கணக்குட்டி. நமக்கு டீட்டெயில் வந்து சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வீடியோவில் பார்க்குறது எல்லாமே வந்து கணக்குட்டி நல்லா தான் இருக்கும். ஆனால் அது வந்து வளர்ப்புக்கு ஆகிற மாதிரி கணக்குட்டிங்க வந்து அது ஆகுமான்னு எனக்கு தெரியலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஆகாது தான். சின்ன கணக்குட்டி வியாபாரம் பேசிட்டே இருக்காங்க இன்னும். ಹಿಂಗೆ ಗಲೀಜ್ ಟೆಂಪಲ್ ಬೇರೆ ಮಾಡಿ ನೋಡೋಣ. 8500 ரூபா வந்து சொல்லிட்டு இருக்காங்க கணக்குட்டி. இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோம்னா குந்தாரப்பள்ளி சந்தைக்கு தான் வந்திருக்கும். இது வந்து பார்ட் 2 வீடியோஸ். ஸோ பார்ட் 1 வந்து பார்க்காம கண்டிப்பாக வந்து பாருங்கள். அதில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். அட்ரஸ் எப்படி வரணும், எப்படி இந்த சந்தைக்கெல்லாம் வரலான்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன் பார்ட் 1ல். இது வந்து பார்ட் 2 வீடியோஸ். அப்படியே வந்து பார்ப்போம். இந்த வீடியோஸில் வந்து வளர்ப்பு குட்டிங்க அப்படியே வந்து பெரிய பெரிய இடத்துக்கு வந்து பார்ப்போம். இங்கே வந்து பார்த்துருக்குது இதுங்கெல்லாம் வந்து வீட்டு வளர்ப்புக்கு வந்து ஆகும் அருமையாக. இதெல்லாம் வந்து வீட்டு வேலை பார்க்கக்கூடிய மாடுங்க.
எவ்வளோ சொல்லுவோம் 15 10 இதெல்லாம் சொல்லாது உள்ள சொல்லுவோம் சரி எங்கே வாங்கிக்க போ அட சொல்லுப்பா ஏன் மாட்டேன் நான் கூட 20,000 சொல்லிட்டு போக வேண்டியதான் ஓட்டி பார்க்கறாரு இதுங்களாம் வந்து சேல்ஸ் வந்து ஆகிட்டு இருக்கு. வண்டி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் அதுங்களாம். அன்னைக்கு பேசுகிறோம் 4 தான் பக்கம் தான் என்ன பழம் அது? கடை வந்துச்சு. என்ன ரேட்னா? 75. இந்த வாரம் வந்து கம்மியாக தான் வந்து இருக்குது. பெரிய பெரிய இடத்துங்கள்லாம் வந்து பெரிய பெரிய இடத்துங்க பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்துருக்கு. வளர்ப்பு குட்டிங்க ஓரளவுக்கு வந்துருக்கு. இந்த சைடு வந்து நிறைய வந்து பெரிய இடத்துங்க இருந்து இருக்கும். ஆனால் இந்த வாரம் வந்து ஒரு 2-3 ஜோடி தான் வந்துருக்கு பெரிய இடத்துங்க. போக போக அப்படியே வந்து அதிகமாகும். ஏன்னா ஒன்றும் பண்டிகை ஒரு சில ஊர்லலாம் வந்து நடக்காமல் வந்து இருக்குது. எல்லாமே வந்து விட்டு முடிச்சுட்டு தான் வந்து சேல்ஸ் வந்து ஆகும். ரேட் வந்து குறையுமான்னு கேட்டிங்களா? கண்டிப்பாக வந்து குறையாது. அதே ரேட்டுக்கு தான் வந்து போயிட்டு இருக்குது. சரி, ஓகே. இந்த வீடியோஸ் வந்து இதோட முடிச்சுப்போம். ஸோ வர மாதிரி தான் நேரில் வந்து வாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கணுக்குட்டிங்க வந்து வாங்கிட்டு போகலாமா இந்த சந்தையில். எல்லாம் வந்து தெரிஞ்சுங்களா கூட்டிகிட்டு வந்து வாங்கிட்டு போங்க.